என்னோடய லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வர்ற டைம்லலாம் என்ன சொல்கிறது, என்ன எதை வேணாலும் பண்ணியிருக்கலாம், என்ன கொலை கூட பண்ணியிருக்கலாம் சில பேர். அப்படியா? ஆமாம், கொலை கூட பண்ணியிருக்கலாம். அது தடுத்தது ஐயா தான். அவ்வளோ பெரிய பிரச்சனை சந்திச்சிங்க? பிரச்சனை சந்திச்சு. அந்த டைமில் பெரிய பிரச்சனை வந்து கொஞ்ச நாள் இண்டஸ்ட்ரியில் ஷூட்டிங்கே நடக்கலையே, ஷூட்டிங்கெல்லாம் நின்றுடுச்சு. அது உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியும். ஒரு டைமில் அந்த படம் அது நடக்கும்போது நான் வந்து நம்ம டைரக்டர் வாசு அண்ணனோட கன்னட படம் ஜீவன ஜோதி ஷூட்டிங் ஏவிஎம் ஸ்டுடியோவில் சம்சாரம் மின்சாரம் செட்டுக்கு முன்னால் நடந்துட்டு இருக்கு. அப்போ தான் ஒரு பிரச்சனை வந்தது. நான் வந்து ஏதோ ஒரு டிரைவரை கொலை பண்ணி பீஸாக கட் பண்ணி போட்டதா ஒரு நியூஸ் வந்தது. அப்போ வந்து என்ன எதுன்னு அதை பற்றி எதுவும் கேட்காம சில டிரைவர்ஸ் யூனியனில் இருக்கிற சில ஆளுங்க, அவங்கெல்லாம் சில 2-3 பேர் இப்போ இருக்காங்க. அப்புறம் இறந்து போன ஒரு டைரக்டரோட ஒய்ஃபு, அவங்க டைரக்டரும் போச்சு, அந்த அம்மாவும் போச்சு. அவங்க எல்லாருமா சேர்ந்து பிரச்சனை பண்ணி, ஆமாம், பிரச்சனை பண்ணி நான் அவங்கள கொலை பண்ணி பீஸாக கட் பண்ணி கொலை பண்ணுறதுக்கே டைம் இல்லை, அப்புறம் எப்படி பீஸாக கட் பண்ணுறதுக்கு டைம் ஆகாது? சரி, அப்படியே கட் பண்ணி என்னோட கிணத்துக்குள்ளே நான் போட்டேனா இப்படியெல்லாம் சொல்லி இது பண்ணி ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்க வெளியில் வரணும், இல்லைன்னா உள்ளே போய் குத்தி கொலை பண்ணிவிடும், இல்லைன்னா மூஞ்சியில் ஆசிட் ஊற்றிடும்னெல்லாம் டிரைவர்ஸ் யூனியன்லேருந்து 2-3 பேரெல்லாம் பேசி பிரச்சனை பண்ணி ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி பேசி போலீஸ் அகம்படியோடு தான் நான் வீட்டுக்கு போனேன். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியே அந்த டைமில் கொஞ்ச நாள் ஷூட்டிங் இல்லாமல் ஆமாம் பதட்டமாக இருந்தது. அந்த டைமில் அப்படியெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லி எனக்காக பேசின கொஞ்சம் நபர்களில் ஒருத்தர் டி ராஜேந்தர், ராதா ரவி அண்ணா, அவங்கெல்லாம். அதனால் அவங்கன்னா எனக்கு அவ்வளோ மரியாதை. அந்த டைமில் வந்து கேட்ட உடனே அப்படி நம்பிடலாமா சொல்லுங்கள்? நான் அந்த மாதிரி ஆளா? அந்த பையன் வேலை விட்டே போயாச்சு. வேலை விட்ட போனால் எப்படிங்க அது கொலையாகும்? அதுக்கப்புறம் அது யாரால் வந்தது அதெல்லாம் கண்டுபிடிக்க முடிஞ்சது, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் அந்த டைம்லலாம் என்ன எம்ஜிஆர் ஐயா காப்பாற்றினாங்க. லைஃபு என்ன சொல்கிறது, இப்போ வந்து உட்காந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிற வரைக்கும் உள்ள லைஃப் வந்து ஸ்மூத்து கிடையாது. அப்படி போய் துபுக்கட்டின்னு உள்ளே போய் அப்புறம் பிடிச்சி மேலே வந்து இப்படி போய் அப்படி போய் அப்படி போய் வந்திருக்கு. மானசீகமாகவும் சரி, என்ன சொல்கிறது, லைஃப்லேயும் சரி நிறைய லைஃப் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ஸ்மூத்தாக இல்லை, ஸ்மூத்தாக வரலை யாருக்குமே. எல்லாருக்குமே அப்படித்தான். பட் இருந்தாலும் எனக்கு மற்றவங்கள பற்றி பேச முடியாது என்னை பொறுத்த வரைக்கும்.